நேயர்களுக்கு வணக்கம். இது கோவை குரல், மக்களின் குரல். ஈரான் அழிய போகிறது, இஸ்ரேல் சிதறப் போகிறது என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்தவாறு இருக்கிறது. ஆனால் இந்த போர் குறித்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனில் இந்த 4 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றித்தான் இந்த செய்தி விவரிக்கிறது. 1. போருக்கு நடுவே சிக்கியுள்ள மக்கள். வழக்கமாக போர் நடக்கிறது எனில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள், அல்லது மக்கள் அங்கிருந்து வெளியேறும் வரை காத்திருப்பதுதான் நியதி. ஆனால் ஈரான் மீது முதலில் குண்டு வீசிய இஸ்ரேல் இதை எதையும் செய்யவில்லை. இப்போது போர் தீவிரமடைந்திருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் போருக்கு நடுவே இரு நாடுகளிலும் சிக்கியுள்ளனர். எந்த இடங்களில் தாக்குதல் நடக்கிறது, எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது பற்றி இஸ்ரேலிய அரசு தங்களுக்கு எந்த அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என்று அந்நாட்டு மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு தரப்பில் எங்களுக்கு எந்த நடைமுறை ஆலோசனைகளையும் வழங்கவில்லை. எந்த இடங்களை தவிர்க்க வேண்டும், எந்த இடங்களுக்கு செல்வது, எந்த இடம் பாதுகாப்பானது என்பதை குறித்து எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை என்று இஸ்ரேலிய மக்கள் கூறுகின்றனர். 2. ஈரானின் அணுசக்தி தளங்களை அழிப்பது எளிதான காரியமல்ல. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் நிலத்தடியில் இருக்கிறது. குறிப்பாக தெஹ்ரானுக்கு தெற்கே நடான்ஸ் மற்றும் போர்டோவில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மலையை குடைந்து அதற்குள் கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றை தாக்கி அழிப்பது இஸ்ரேலுக்கு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நடான்ஸ் அணுசக்தி மையம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் போர்டோ அணுசக்தி நிலையம் மிக குறைந்த பாதிப்பை தான் சந்தித்திருக்கும். இதை தாக்கி அழிக்கும் வகையில் இஸ்ரேலிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இல்லை. 3. இஸ்ரேலின் தெளிவில்லாத முடிவு. கடந்த 16ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானிய அணுசக்தி திட்டத்தை மிக நீண்ட காலத்திற்கு பின்னுக்கு தள்ளிவிட்டது. ஆனால் தாக்க வேண்டிய இலக்குகள் இன்னும் நிறைய இருக்கிறது அப்படின்னு கூறியிருந்தாரு. சரி, ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சியடையும் வரை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்க திட்டமிட்டுள்ளதா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு ஈரானின் அணுசக்தி திறன்களை அகற்றுவதே முக்கிய குறிக்கோள், அவர்களின் ஆட்சி மிக பலவீனமாக இருக்கிறது என்று நெதன்யாகு கூறினார். அதே நாளில் ABC நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியை கொல்வது மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என்று கூறியுள்ளார். இப்படி மாறி மாறி பேசுவது இஸ்ரேலின் தெளிவில்லாத நிலைப்பாட்டை விளக்குவதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரேலுக்கான தூதராக பணியாற்றிய ஷாபிரோ இது பற்றி கூறுகையில், இஸ்ரேலின் குறிக்கோளை நான் நியாயமானதாக கருதவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 4. அமெரிக்காவின் தலையீடுக்கு வாய்ப்பு. சர்வதேச அமைதிக்கான குழுவின் உறுப்பினர் ஆரோன் டேவிட் மில்லர், அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. ஆனால் விமானங்களும் மலையை குடைந்து உள்ளே உள்ள இலக்குகளை தாக்குவதற்காக தயாரிக்கப்பட்ட அமெரிக்காவின் தனி சிறப்பான வெடிகுண்டு இஸ்ரேலிடம் இல்லை. இதனால் இஸ்ரேல் இந்த போரில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது கோவை குரல், மக்களின் குரல்.